பகவத்கீதையில் சொல்லப்பட்ட கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் பெண்களுக்கு பொருந்துமா? இதை அடியேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வேதமானாலும் சரி, வேதாந்தமானாலும் சரி, உபனிஷத்துக்கள் ஆனாலும் சரி, பகவத்கீதை ஆனாலும் சரி, இவை அனைத்திலுமே பெரும்பாலும் ஆண்களை முன்னிறுத்தியே சொல்லப்பட்ட போதனைகள், அறிவுரைகள். இதனால் பெண்களுக்கு குறிப்பாக சொல்லவில்லை அப்படின்ற ஒரு மனோபாவம் ஏற்படக்கூடும். அருளிச் செயலிலும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலும் ஆழ்வார்களில் ஆண்டாளை தவிர மற்ற அனைவர்களுமே ஆண்பாளர்கள். இதனால் பிரசங்கத்துக்கு வரும் பெண்களும் இந்த அறிவுரைகள் பெரும்பாலும் ஆண்களை குறித்து சொல்லப்பட்ட கருத்துக்களோ அப்படின்னு ஒரு மனோபாவம் எழ வாய்ப்பு இருக்கிறது. நன்கு கற்றுணர்ந்த ஒரு பெண்டிர் இப்படி நினைக்க மாட்டார்கள். ஆனால் சராசரியாக இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி இருக்கக்கூடிய மனோபாவம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அடியேன் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது அத்தனையுமே பெண்களுக்கும் பொருந்தும். இதனாலேயே ஆழ்வார்கள், திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் நாயிகா பாவத்தில் சில பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள். கீதைக்கு வருவோம். கிம் கர்ம கிம் அகர்ம இதி கவயோபி அத்ர மோகிதா தத்தே கர்ம பிரவிஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத் கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்த கிருஷ்ண கர்மகிருத். இது அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டதில்ல, ஆத்மாவுக்கு சொல்லப்பட்டது. உண்மையான துறவை என்னைக்குமே பகவான் சொல்லலை. துறவு போகணும் அப்படின்னு சொல்றத, கர்மத்தை பற்றில்லாமல் செய்பவன் துறவிக்கு சமம் அப்படிங்கிறார். ஸோ எல்லாரும் சாமியார போகணும் அப்படின்னு சொல்ல, கடமையை செய்யணும் அப்படிங்கிறார் அவர். மோட்சம் அல்லது விடுதலை அப்படிங்கிறது சுயநலப்பற்றை அறுக்க வேண்டும். ஒரு கர்மத்தை பண்ணும்போது, கர்மத்தில் சுயநலம் இல்லாமல் செய்யும்போது அது கர்ம பந்தங்களில் அழுத்தாது. அப்படி செய்யக்கூடிய கர்மயோகமானது கர்மயோகத்துக்கும் சந்நியாச யோகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை மறைந்து போகிறது அப்படிங்கிறார். கிம் கர்ம கிம் அகர்ம இதி கவயோபி அத்ர மோகிதா தத்தே கர்ம பிரவிஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத். எது கர்மம், எது அகர்மம் அப்படின்ற விஷயத்தை பண்டிதர்களுக்கும் மயங்குகிறார்கள். ஆதலாலே இக்காலத்து பெண்களும் ஆண்களும் மயங்குகிறார்கள். எது கர்மம் எது அகர்மம்னு தெரியறதில்லை அவளுக்கு. கர்மத்தின் இயல்பை பகவான் கிருஷ்ண பகவானே சொல்றார். இதனை தெரிஞ்சு கொண்டால் அர்ஜுனான்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் பாபத்திலிருந்து விடுபடுவாய் அப்படிங்கிறார். கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்த கிருஷ்ண கர்மகிருத். செயல்ல செயலின்மை, செயலின்மையில செயல் உண்டு அப்படிங்கிறார் பகவான். இது என்ன குழப்பமா இருக்கு? செயல் எப்படி செயலின்மை இருக்கும், செயலின்மையில் எப்படி செயல் இருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டுத்தையும் எவன் உணர்கிறானோ அவன் அறிவுடையவன் ஆகிறான். எந்த வேலை செஞ்சாலும் அவன் யோகத்தில் இருப்பான். சரி, அது என்ன அப்படின்னு பார்ப்போம். செயலில் செயலின்மை அப்படின்னா, சுயநலம் இல்லாமல் செய்யப்பட்ட கர்மம் துறவுக்கு சமம். அது செயலில் செயலின்மை. செயலின்மையில் செயல் அப்படின்னாக்கா, ஒருத்தன் ஒண்ணுமே பண்ணல, செயலே எல்லாம் பண்ணாம இருக்கான், அதுல எப்படி செயல் வரும், கர்மம் எப்படி வரும் அப்படின்னா, சும்மா இருக்கவன் ஒரு காரியம் பண்ணாம இருக்கான், ஆனா ஆசைகளை விடலை. அந்த ஆசைகளால் உண்டாகும் அந்த மனோவேகங்கள் அவனை கர்ம பந்தத்தில் அழுத்தும். ஸோ செயலில் செயலின்மை, செயலின்மையில் செயல், இதை எவன் உணர்ந்து கொள்கிறானோ அவன் அறிவுடையவன் ஆகிறான். யஸ்ய சர்வே சமாரம்பா காம சங்கல்ப வர்ஜிதாக ஞாத்ஞாத்ம் தத்த கர்மானம் தமாஹு பண்டிதம் புதா. எந்த வேலையும் ஆசையால் தொடங்கப்படவில்லையோ, எந்த வேலையானது அக்னியால், அந்த ஞானம் அப்படின்ற ஒரு அக்னியால் சுடப்பட்டவையோ, அதை பெரியோர்கள் அப்படி செய்யக்கூடியவனை அறிவுடையனாக கருதுகிறார்கள். முதல்ல ஞானத்தோட செய்யணும். ஒரு காரியம் பண்றேன், சுயநலம் இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது, அதனுடைய லாபம் என்ன நஷ்டம் என்ன அப்படின்னு தெரியாம அந்த காரியத்தை பண்ணும்போது, பெரும்பாலும் நம்ம சொல்ற இந்த விஞ்ஞானிகள் இப்படிதான் பண்றான். எதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை திரும்ப 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 அவ பண்ணும்போது அவளுக்கு அதுல வெற்றி கிடைக்கிறது. வெற்றியை உத்தேசித்து செய்த காரியங்கள் அல்ல அது.
பல நாட்கள் பல ஆண்டுகள் தொடர்ந்து செய்பவர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் போது அவர்கள் அந்த இது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணலவா. பெண்கள் நிறைய புராணங்களில் நிறைய உதாரணம் சொல்லலாம், பற்றில்லாமல் செய்யக்கூடியவர்கள் பெண்கள் அப்படின்னு. யத்ருஷா லாபசந்துஷ்டோ தத்வாதீதோ விமத்சரக அப்படின்றார் பகவான். சமசித்தௌ அசித்தௌஷ கிருத்வாபின நிபத்தியதே அப்படிங்கிறார் பகவான். யத்ருஷ்டா லாபசந்துஷ்டோ, குந்தியானவள் ராஜ்யம் கிடைச்ச உடனே அந்த ராஜ்யத்தை அனுபவிக்கல. தன்னுடைய மைத்துனரும் தன்னுடைய ஓரக்கத்தியோடு சில வானப்பிரஸ்தம் போறாகும். திரௌபதியானவள் அஸ்வத்தாமை மன்னிக்கிறாள். தன்னுடைய புதல்வர்களை கொன்ன அஸ்வத்தாமையை மன்னிக்கிறாள். சீதையானவள் அவளை கானகம் ஏகச் சொல்லவில்லை கைகை, இருப்பினும் ராமனோடு கானகம் ஏகுகிறாள். அக்னி பிரவேசம் என்றார். இஷ்வாகு குலத்தினுடைய அந்த குழந்தைகளை தன்னுடைய வயத்தில் வச்சுட்டு வனத்துக்கு போய் அந்த ரிஷிகளுக்கு இடையில் அந்த குழந்தைகளை வளர்த்து ராமனிடம் ஒப்படைத்து வைகுண்டம் ஏகுகிறாள். இப்படி பற்றில்லாமல் புராணங்களில் பல பகவானின் லக்ஷ்மியினுடைய அவதாரங்களை சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் இது மிக முக்கியம். இருவரும் காரியங்களை பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை. ஆனால் ஒரு கடமைகள் அப்படின்னு வரும்போது லௌகீகத்தில் உள்ள காரியங்களை பகிர்ந்து கொண்டாலும் ஆன்மீகத்தில் ஆண்களுக்கென்று சில கடமைகள் உண்டு. நித்தியானுஷ்டானம், பூத யஜ்யம், தேவ பூஜை, பித்ரு யஜ்யம், நிறைய விஷயங்களை ஆணானவன் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவன் மோட்சம் அடைய முடியும். பற்றில்லாமல் செய்ய வேண்டும். பகவத்கீதையில் சொன்ன மாதிரி சில கடமைகள் எக்ஸ்க்ளூசிவாக ஆம்பளைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை அவன் செய்கிறானான்னு பார்க்கணும். உங்களுக்குன்னு சில கடமைகள் உண்டு, ரொம்ப லகுவான காரியங்கள். ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணுறதாகட்டும், சந்தனம் அரைப்பதாகட்டும், பூ தொடுப்பதாகட்டும். ஆனால் ஆணுக்கு மிகப்பெரிய கடமை உண்டு. அந்த கடமைகளையும் செய்து கொண்டு இருவரும் சேர்ந்து, ஏன்னா இருவருமே பகவானை பொறுத்தவர்கள் பெண்கள், ஆத்மா அது அனைவருமே பெண்கள். பகவான் ஒருத்தந்தான் புருஷன், புருஷோத்தமன். அந்த புருஷோத்தமன் சொல்ல பகவத்கீதையினுடைய சாரம் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் இருவருக்குமே உண்டு. ஆனால் கடமைகளை மாற்றிக்கொள்வது அந்த மோட்சத்துக்கு வழிகோலாது. இருவருக்கும் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது, பூர்வாச்சாரியர்கள் சொன்னதை நம்ம கேள்வி கேட்கறது இல்லை. சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டவை அனைத்துமே வேதங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்டவை. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டவை அனைத்துமே வேதத்தை சொன்னவன் பகவான். இதை கேள்வி கேட்கும் ஞானமோ உரிமையோ நமக்கு இல்லை. அதை பின்பற்றி மோட்சம் அடையக்கூடிய ஒரு வழியை பூர்வாச்சாரியர்கள் அனைத்தரும் சொல்லியிருக்கிறார்கள். அதை கடைபிடிக்க வேண்டியதே கடமை. துறவரம் என்பதை பகவான் சொல்லவில்லை. சம்சாரத்தில் இருந்து கொண்டே பற்றில்லாமல் கடமைகளை செய்யும் ஒருத்தி மோட்சத்தை அடைகிறாள் அப்படின்றது இந்த 3 ஸ்லோகங்களின் அர்த்தம்.